ஹாய் ஆல், இன்றைக்கி இந்த ஷார்ட் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். லைனிங்கை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆன் ஃபோல்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது டாப் லென்த் கூட 1 inch சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட வேல்யூவை ஹாஃபாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே வேல்யூவை ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் நீங்கள் ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிங்களோ அதே மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம அந்த ஆர்ம் ஹோல் கர்வ்லாம் ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பஸ்ட்டோட வித் உங்களோட பஸ்ட் வேல்யூவை 4 டிவைட் பண்ணி 1/2 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே தான் வேஸ்ட்டுக்கும் 4 டிவைட் பண்ணிவிட்டு 1/2 inch ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸ் 1 inch ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் மார்க் பண்ண லைனில் அதோட ஹாஃப் வேல்யூவை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு 1 inch இன்சைட் மார்க் பண்ணிட்டு நீங்கள் மார்க் பண்ண அந்த ஹாஃப் வேல்யூலேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக் வித் அண்ட் லென்த் மார்க் பண்ணிடலாம். நான் நெக் வித் 2.75 inch எடுத்திருக்கேன். நெக் லென்த் பேக்கு 2 inchஸும் ஃப்ரண்ட்க்கு 4.5 inches எடுத்திருக்கேன். நான் ஸ்கொயர் நெக் கட் பண்ணுறதுனால நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே டைமில் கட் பண்ணுறேன். நீங்கள் செப்பரேட்டாக பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ட்ரா பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நெக் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோலோட பேக் நெக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் அண்ட் நெக்லைன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல் நம்மளாக ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ லைனிங்கோட பேக் பார்ட்டை மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு ரஃப்பாக கட் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நாச்சஸ் கொடுத்துட்டு லைனிங்கை ராங் சைட் டேர்ன் பண்ணி ஓவரால் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸை ஃப்ரண்ட் பார்ட்க்கும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஷோல்டர் லைனில் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட் மெயின் ஃபேப்ரிக்கை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் எவ்வளோ சீம் அலவன்ஸ் விடணும்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 0.5 inch வித் இருக்க எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே டபுள் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 0.25 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நான் டாப் பார்ட்டையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு ஸ்லீவ் லென்த்தை விட 1.75 inches எக்ஸ்ட்ரா வேணும். அந்த மாதிரி நீங்களும் உங்களோட எலாஸ்டிக் வித் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3.5 inches கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் பார்ட்டோட பேக் ஆர்ம் ஹோல் லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. கிடைச்ச அந்த வேல்யூலேருந்து 1.5 inches ரெடியூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் 1 inch இன்சைட் மார்க் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு மேலே ஈவன் ட்ரா பண்ண லைனில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உள்ளே மார்க் பண்ண அந்த சீம் அலவன்ஸ் பாயிண்ட்டையும் அந்த 1 இன்ச் மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி அதோட ஹாஃப் வேல்யூ மார்க் பண்ணி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வுக்கு நீங்கள் மார்க் பண்ண அந்த சென்டர்லேருந்து 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிட்டு அதில் கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுவும் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். உங்கள் ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோலை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த எலாஸ்டிக் நம்ம விட்டுருந்த அந்த அலவன்ஸ் எவ்வளோவோ அதை வந்து ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.25 இன்ச்சஸ் விட்டுருந்தேன். ஸோ 1.25 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். அயன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்ட் பண்ண அந்த எட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக்கோட லென்த்து. உங்களோட ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூவிலேருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ் ரெடியூஸ் பண்ணி எலாஸ்டிக் லென்த் எடுத்துக்கோங்க. நான் வந்து 8.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த எலாஸ்டிக்கை அந்த ஸ்டிச் பண்ண பார்ட்டில் இன்சர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அனதர் சைடுக்கும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவையும் டாப் பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் அண்ட் டாப் பார்ட்டோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் டாப் பார்ட்டோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்ட்க்கு வந்து லென்த் நான் வந்து 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். வித் வந்து உங்களோட வேஸ்ட் வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்க்கு செப்பரேட் எடுத்துக்கோங்க. பாட்டம் பார்ட்டை ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. டாப் பார்ட்டில் லாங் ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. லாங் ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு த்ரெட் மட்டும் புல் பண்ணி அந்த கேதரிஸ் எஃபெக்ட் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு டாப் அண்ட் பாட்டம் பார்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு டாப் அண்ட் பாட்டம் பார்ட்டோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அனதர் சைடுக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஓவரால் ஸ்டிச் கொடுக்குறதுக்கு உங்களோட ஸ்லீவ் பார்ட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் டாப் பார்ட்க்கு வரப்போ அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துக்கோங்க. இதே மாதிரி அனதர் சைடுக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. Thank you for watching.